அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். குறிப்பாக விவசாயிகள் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமான்னு சொல்லிட்டு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக இப்போ நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 60,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதில் நம்ம குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்ட் 1 வீடியோவாக இதை வச்சுப்போம். பார்ட் 2 வீடியோவில் விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி பற்றி பார்க்கலாம். இப்போ நகைக்கடன்கள் தள்ளுபடி இந்த அப்டேட்டில் தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் பெறணும் அப்படின்னா 8 வகையான பொது வங்கிகளில் உங்களுடைய நகைகளை நீங்கள் அடமானம் வச்சு பயன்பெற்றிருந்தீங்கன்னா மட்டும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 வகையான பொது வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அதோட பெயர் பட்டியல், அதே போல் என்னென்ன நிபந்தனைகளோட இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா நீங்கள் தகுதி உள்ளவங்க, தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன, துல்லியமான விளக்கத்தையும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் யார் யார் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்களுடைய பெயர் பட்டியலும் தகுதியற்றவர்களுடைய பெயர் பட்டியலும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய பெயர் பட்டியலில் இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தும் உங்கள் பெயர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அதற்கான ப்ராசஸும் நம்ம சொல்ல போகிறோம். அதே போல் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், அதற்கான விளக்கத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரசாணைப்படி. சரிங்களா? தமிழக அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நகைக்கடன்கள், சரிங்களா, இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க விவசாயிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 பவுனுக்குள்ள 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் சில நிபந்தனைகளோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த என்னென்ன நிபந்தனைகள் சொல்றேன். இங்க தெளிவா அந்த நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் கார்டு நம்பரும் ஆதார் நம்பரும் கரெக்டாக நீங்கள் நகைக்கடன் வாங்கும்போது கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த நகைக்கடன் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதே போல் மறுவாழ்வு முகாம்களை வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாகிய உங்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. சரிங்களா? அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது அரசாங்க வேலையில் இருந்து அவங்க ஓய்வு பெற்று அதற்கப்புறம் அவங்க நகைக்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவர்களுக்கும் 100% தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கனாலும் நகை கடன்தாரர்கள் அதன் மூலிமா நீங்கள் நகைக்கடன் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்படும். இதுதான் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்களுடைய பெயர் பட்டியல், அதே போல் நிபந்தனைகள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக தகுதி நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யார் யார், அதற்கான விளக்கம் என்றதை தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும் சரி, 5 பவுனுக்கு 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத உறுதியே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரீசன் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எதனால் அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காம இருந்தாலும் இல்லை தவறுதலாக மாற்றி வேறொருத்தவங்களோட நம்பரை கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க போகிறது கிடையாதுன்னு உறுதி பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆதார் நம்பரை கொடுக்காம இருந்தாலும் தவறுதலாக வழங்கியிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கூட்டுறவு சங்கங்களை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் அனைத்து அரசாங்க ஊழியர்கள், அதாவது அரசாங்க வேலையில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க.
போலி நகை வச்சிருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. நகைக்கடன் தொகையை முழுமையாகவே நீங்கள் செலுத்தினீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க போகிறது கிடையாது. அதே போல் உங்களுடைய ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டை வந்து தமிழ்நாடுடைய அட்ரஸில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையாக இருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் நகை கடன் பெற்றிருக்கணும். அப்படி இல்லாமல் உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சேர்ந்த ரேஷன் அட்டையை வச்சு அட்ரஸில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையை வச்சு நகை கடன் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டுடைய அட்ரஸில் தான் இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ இந்த நிபந்தனைகள்லாம் இருந்ததுன்னா தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அப்படி இல்லைனா தள்ளுபடி கிடைக்காதுங்க. ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட் இதுதான். ஸோ இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே இதற்கான அரசாணை வந்து அந்த 8 வகையான பொது வங்கிகளுக்கு நேரடியாகவே அரசாணைப்படி எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்படும். அதற்கப்புறம் உங்களுடைய நகைகளை திருப்பி மீட்டெடுத்துக்கலாம். மீண்டும் நகைக்கடன்களும் பெற்றுக்கலாம், பயிர்க்கடன்களும் பெற்றுக்கலாம். பார்ட் 2 வீடியோவில் விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி பற்றி அறிவிப்பு வெளியிடப்படும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.